வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்கே இந்த முறை கோப்பையை வெல்லுமா? வெளியான அதிர்ச்சி காரணம். அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசனில் சிஎஸ்கே அணி தற்போது புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திலும் இருக்காங்க. இதுவரை விளையாடிய 10 போட்டியில் 5இல் வெற்றி 5இல் தோல்வி என 10 புள்ளிகளுடன் சிஎஸ்கே அணி இருக்கு. இனி வரும் 4 போட்டிகளில் சிஎஸ்கே அணி 3இல் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும். இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றால் இந்த முறை கோப்பையை வெல்வது கடினம் என்றுதான் பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சிஎஸ்கே அணி சாம்பியன் பட்டம் வென்ற சீசன்களில் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். சிஎஸ்கே சாம்பியன் பட்டத்தை வென்ற போதெல்லாம் அவர்களுடைய பிளேயிங் 11 செட்டிலாக இருந்து இருக்கும். எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வீரர்கள் விளையாடுகிறார்கள் என்ற தெளிவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து வீரர்களும் ஃபார்மிலும் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 இன்னும் தெளிவாக செட் ஆகவில்லை. 10 போட்டிகள் முடிந்திருக்கும் நிலையில் தொடக்க வீரராக ரஹானே களமிறங்கி வருவது ரசிகர்களிடம் ஏமாற்றத்தையும் அளித்து வருது. ரஹானே தொடர்ந்து சொதப்பி வருவதால் இதனால் அவரை அந்த இடத்தை விட்டு நீக்க வேண்டும் என்று ரசிகர்கள் கோரிக்கை விடுத்தும் வராங்க. இதே போன்று டிராரின் மிச்சல் ஒரு போட்டியில் 3வது இடத்திலும் மற்றொரு போட்டியில் 6வது இடத்திலும் மாற்றி மாற்றி களமிறங்கி வராரு. இதனால் அவருடைய இடம் அணியில் என்ன என்பது தெளிவாகவும் இல்லை. இதே போன்று முதல் சில போட்டிகளில் பெஞ்சில் அமர வைக்கப்பட்டிருந்த மொயின் அலி திடீரென அணிக்குள் வந்து சர்ப்ரைஸும் கொடுத்து இருக்காரு. பொதுவாக மொயின் அலி நம்பர் 3வது வீரராக களமிறங்குவார். ஆனால் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மொயின் அலி கீழ்வரிசையில் களமிறங்கினார். இதனால் அவருடைய இடமும் இன்னும் செட் ஆகல. இதே போன்று ஜடேஜா, ரஹானே ஆகியோரின் பேட்டிங் ஃபார்ம் ரசிகர்களிடையே கவலை அடையவும் வைத்திருக்கு. இருவரும் கடந்த சீசனில் விளையாடியதில் 10% கூட இந்த முறை சரியாக செயல்படல. மேலும் சிஎஸ்கே அணியில் டாப் பவுலர்கள் காயம் காரணமாக வெளியேறி இருப்பது அந்த அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இதே போன்ற காரணங்களுக்காக சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதை கடினம்தான். அப்படி சென்றாலும் சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியாது. இதனால் தோனி வெறும் கையோடு தான் ஐபிஎல் தொடரை விட்டு செல்வார் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏதேனும் அதிசயம் நடந்தால் மட்டுமே சிஎஸ்கே அணி சாம்பியன் பட்டத்தை வெல்லும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.